ஐயப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும்
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வாழ்த்துகிறேன். குறிப்பாக இன்றைய காலை நேரத்தில் இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியே அந்த மக்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். இட் இஸ் டிசைன் டு டீச் தட் யூ ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறபடியினாலே நீங்கள் வித்தியாசமான சிறப்பான ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கையை, நீங்கள் சாட்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த எபேசு சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். Why we are different? ஏன் நாம் வித்தியாசமானவர்கள்? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்த நாம மற்ற எல்லா மக்கள் சிந்திக்கிற பிரகாரமாய் நாமும் சிந்தித்தோம். எல்லா மக்களும் வாழுகின்ற வாழ்க்கையை நாமும் வாழ்ந்தோம். எல்லா மக்களும் செய்த காரியங்களை நாமும் செய்தோம். ஆனால் ஆண்டவருக்குள், ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். We are given new life of righteousness. புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நாம வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் நம்ம பழைய வாழ்க்கையின் மேல் இருக்கின்ற அந்த பிடிப்பு எப்பொழுதுமே நம்மை ப்ரெஷர் டு கோ பேக், நம்மை அந்த பழைய வாழ்க்கைக்கு அதை நோக்கியே நம்ம என்ன பண்ணோம் அழைத்து சென்று கொண்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டதுனால அண்ட் ஆல்சோ ப்ரெஷர் டு கோ ஃபார்வர்ட், நம்ம முன்னேறி செல்வதற்கான ப்ரெஷரும் நமக்கு இருக்கும். ஆகவே தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆவி உங்களை இந்த புதிய வாழ்க்கைக்கென்று அழைக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற பொழுது மாம்சம் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது. அப்போ இவைகளுக்கு மத்தியில் we have to stand firm. we have to take decision. நம்ம எந்த பக்கத்தில் நிற்க இருக்கிறோம் என்பதை நாம் முடிவு செய்து சரியான இடத்திலே, ஆண்டவருக்கு பிரியமான இடத்திலே நம்ம நிற்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை போலவே நாம் ஏன் விசேஷித்தமானவர்கள் என்று பார்த்தோம். அடுத்தது how we are different, நம்ம எப்படி வித்தியாசமானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். we are lost, நம்ம தொலைந்து போனவர்களாக இருந்தோம். we were in darkness, நம்ம இருளில் இருக்கின்ற மக்களாக இருந்தோம். and we are blinded by the god of this world, நம்ம இந்த உலகத்தின் அதிபதி நம்மை குருடாக்கி வைத்திருந்த காலகட்டத்துக்குள் நம்ம இருந்திருந்தோம். அப்போ எல்லா மக்களும் வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அப்போ நாம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்த நாம கர்த்தருக்குள் வெளிச்சமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் மாற்றப்பட்ட பிறகு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். வாக் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஹவு டு வி டூ தட்? இதை எப்படி நம்மால் செய்ய முடியும்? எப்படி இதையெல்லாம் நான் சாதிக்க முடியும் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, பை அவாய்டிங் சின்ஃபுல் லிவிங், பாவமான வாழ்க்கை வாழுவதை தவிர்க்கணும். அண்ட் பை அவாய்டிங் சின்ஃபுல் தாட், பாவமான வழிகளை யோசிப்பதை நம்ம என்ன பண்ணோம், தவிர்க்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிச்சயம் நம்மால் நடக்க முடியும். அதோடு கூட கர்த்தருடைய ஆவியின் இடத்துல நம்மை முழுமையாக நம்ம ஒப்படைக்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம நிச்சயம் நடக்க முடியும் என்கின்ற நிச்சயத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கின்ற உலகம் இருள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு வெளிச்சம் மிக அவசியம். The world need light. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருந்து அனைத்து மக்களையும், எல்லா மக்களையும் ஆண்டவருக்கு பிரியமான வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து செல்வோம். மற்ற மக்களையும் வெளிச்சத்திற்குள் அழைத்து வர ஆண்டவர் விரும்புகிறார். கடவுள் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களை அழைத்திருக்கிறேன். இருள் நிறைந்த இந்த உலகத்தில் இருளில் அடைபட்டிருக்கிற மக்களுக்கு இயேசு என்னும் வெளிச்சத்தை கொண்டு சேர்க்கின்ற கருவிகளாக நீர் எங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக உபவாச காலங்களில் இந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும், இதை நாங்கள் பிரதிபலிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய நிறைவான பிரசன்னம் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.